ரசிக்கிறவங்க பாருங்க. பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு தை கிருத்திகை. அதனால வீட்டில் இன்னைக்கு படையல் போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கான தக்காளி வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் பண்ணிகிட்ருக்கோம். மாங்காய் தாளிப்பு எல்லாமே இன்னைக்கு ரெடி ஆக போகுது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை இலை, அதுக்கப்புறம் வெத்தலை எல்லாமே ரெடியாக இருக்குது. வாழைப்பழமும் வாங்கியாச்சு படைக்கிறதுக்கு. சாமிக்கு மட்டும் பூ அலங்காரம் பண்ண வேண்டியது தான் பாக்கி. சாமிக்கு பூ அலங்காரம் பண்ணிட்டு படையல் போட்டு எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது தான். சரிங்களா? இன்றைக்கி தை கிருத்திகை யார் யார் வீட்டில் படைச்சல் போடுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் வீட்டில் என்னென்ன செய்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள், அரிசி ஊற வச்சிருக்கு, கழுவி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தக்காளி வந்து திருவிக்கலாம். இது மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து குக்கரில் ரெடி ஆகிட்டு இருக்கு. முருங்கை அரிஞ்சு போட்டு மசாலா போட்டு மாங்காய் போட்டு எல்லாமே தேவையான மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்மளுக்கு பூ அலங்காரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சாமிக்கு வந்து பூ அலங்காரம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பூ அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்ற வேண்டியது தான். திரி போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், வாழைப்பழம், பூ, வெத்தலை எல்லாமே ரெடியாக இருக்குது சாமிக்கு. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற்றிக்க வேண்டியது தான் சாம்பாருக்கு. ஆல்மோஸ்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்படின்னா நம்ம வந்து படைச்சல் போட்டுற வேண்டியது தான். இங்கே பாருங்கள், கருவாடு இது நிறைய பேர் அது அவரைக்காங்க, அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் கொதிக்குது, கொதித்து வரட்டும். நல்லா முருங்காய் போட்டு மாங்காய் போட்டு சரியான சாம்பார் தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் படைச்சலுக்கு. மாங்காய் தாளிப்புக்கு மாங்காய் வந்து சிறுசாக அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்கு மேலே சால்ட்டு போட்டாச்சு. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி செஞ்ச அவரைக்காய் பொரியல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி படைச்சலுக்கு. மாங்காய் பொரியல் அரிஞ்சு இது பாருங்க, இது மாதிரி குளிக்க வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி ஈக்கினத்தில் ஊற்றியாச்சு. சாதம் குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலா வடைக்கு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு சாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து உளுந்த வடை. பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. மசாலா வடை செஞ்சு செஞ்சு போர் அடிச்சதுனால உளுந்து வடை செய்யலான்னு உளுந்து வடை. அது ரொம்பவே எலும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூடும். இது வந்து பசங்களுக்கு எலும்பு ஸ்ட்ரென்த்துங்க. நல்லா வந்து எலும்பு இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா கூடும். நீங்கள் மறக்காமல் உளுந்து வடையில் பசங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. எலும்புக்கு ரொம்ப ரொம்ப இது நல்லது. அதனால் உளுந்த வடை நிறைய சாப்பிடுங்க. சரிங்களா? சரி, உளுந்த வடை ரெடி ஆகட்டும். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நம்ம உளுத்த மாவு வந்து மிக்சியிலே போட்டு நம்ம அரைச்சி வச்சாச்சு. மடைக்காக மிக்சியில் போட்டு கிணத்துல போட்டு உளுத்த மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். போட்டு எல்லாம் மசாலா தடவி இங்கே பாருங்கள் எண்ணெயில் போட்டு பொரிஞ்சிட்டு இருக்கு. மெதுவடை தாங்க. பாருங்க, மெதுவடிக்கு எல்லாமே ரெடி பண்ணி மாவில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு விட்டு எடுத்து படைக்க வேண்டியது தான். சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க குக்கரில். அவ்வளோதாங்க, இலை போட வேண்டியது தான் பாக்கி. வடை பாருங்க, வடை கடுகு சீரகம் தாங்க தாளிக்கிறதுக்கு. எது போட்டாலும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க.
தாளிச்சு அதை கொட்ட வேண்டியதாங்க. அதுதாங்க வடை வெந்துடுச்சு, எடுத்துக்கு தட்டில் போட வேண்டியதான். உளுந்த வடை ரெடி. நல்லா கிரிப்ஸியாக வந்திருக்கு. அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக மெதுவாக இருக்கும். சாமி விளக்கு ஏற்றியாச்சு. இன்னைக்கு பூஜைக்கு ரெடி பண்ணி எல்லாமே விளக்கு பூ எல்லாமே பண்ணியாச்சு. இலை போட ஆரம்பிச்சிட்டோம் சாமிக்கு. இலைக்கு சாப்பாடு போட்டுடலாம். படைச்சலுக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டாச்சு. எல்லாம் ஒவ்வொன்றும் இலையில வச்சிட வேண்டியது தான். பருப்பு, முருங்கை மாங்காய் போட்ட சாம்பார், அவரைக்காய் பொரியல், தாளிப்பு மாங்காய், உளுந்து வடை, கருப்பூரம் வச்சுக்கலாம். சாம்பார் இன்னைக்கு காமிச்சிக்கலாம். சாமி கும்பிடலாம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். தைக்கிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரும் வாங்க, எல்லாம் சேர்ந்து கும்பிடலாம். தைக்கிறதுக்கு படைச்சல் போட்டு இன்னைக்கு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்ற வேண்டியது தான். அதாங்க தேங்காய் உடைச்சாச்சு. கருப்பூர் ஏற்றி சாமி கும்பிட்டுடலாம். எல்லாரும் நல்லபடியாக இருக்கட்டும்ன்றது சாமி நல்லா வேண்டி கும்பிட்டுக்குங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோ வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி தைக்கிறதுக்கு மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்வாழ்வு அமையும்.